கண்டிப்பா சார். இந்த தேர்தல்ல சார், குறிப்பா சொல்லப்போனா வந்து பிஜேபியோட நம்ம சீட். அதுல ஒரு விஷயம் பெருசா பேசப்படுறது அண்ணாமலை அவர்களுடைய சீட் மறுப்புங்கிற விஷயமா? அல்ல அவர் போட்டி போடலங்கிற ஒரு விஷயமாங்கிறது தெரியல. அண்ணாமலை அவர்கள் இல்லாத சட்டசபை தேர்தல் ஒரு ஸ்ட்ராட்டஜியா அல்லது இன்டர்னல் ப்ராப்ளமா? இல்ல அந்த வார்த்தையே எனக்கு தப்பா தெரியுது. மறுப்பு, சீட்டு மறுப்பு கிடையாது. அவரே முதல்ல என்ன சொல்லிட்டார், நான் நிக்க போறதில்ல. நான் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண போறேன்னு சொன்னாரு. அதுக்கு என்ன காரணம், ஏது காரணம்ன்றது அவர் விளக்கிட்டார். அவர் தலைமைக்கு அவர் சொல்லிட்டார். ஒரு மனிதன் வந்து நிக்கிறதும், நிக்காததும் அவரோட ஓகே. தனிப்பட்ட இது யாரும் கேட்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்த நீங்க பாராட்டணும். எனக்கு சீட்டு குடு, உனக்கு சீட்டு குடு. என் பையனுக்கு சீட்டு குடுத்தா கூட நான் தாங்க மாட்டேன். எனக்கு தான் சீட்டு குடுக்கணுன்ற இருக்கிற சமுதாயத்துல, ஒரு படித்த மனிதர், எனக்கு வேண்டாம். எந்த இடத்துல வேற ஒருத்தருக்கு சீட்டு குடுங்க. நான் அந்த கட்சிக்கு உழைக்கிறேன் அப்படிங்கிறது உண்மையான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமா இல்லையா? கண்டிப்பா. இதான ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆமா. எனக்கு வேண்டாம். நீ அவருக்கு குடு. அவரு கூட. இது திமுகவுக்கு புரியாது. திமுகவுக்கு இது புரியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ கோளாறுன்னுவாங்க. அது இல்ல. வழி விடுறதுன்றது ஒரு பக்கம். அவரு ஒரு சூழ்நிலைக்காக இப்ப நான் நிக்கல. நீங்க நில்லுங்க. அதே சமயத்துல கட்சி மேல கோவம் இல்ல. நான் வந்து நாளைக்கு கூட ஒரு ப்ரோகிராம் போட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தேன். கிட்டத்தட்ட அதிமுக நிக்கிற எல்லா தொகுதிக்கும் போறாரு. இந்த கும்பமண்டலத்துல, இதுல ராஜபாளையம், சாத்தூர் எல்லா பக்கமும் போறாரு. அவரு வந்து அ பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. நயினார் அவர்களும் ஒரு பக்கம் போயிட்டாரு. நாங்க கரெக்ட்டா தான் இருக்கோம். எதிரணியில வந்துட்டு அண்ணாமலைக்கு என்னாச்சு? அவங்களுக்கு என்னன்னா, எப்படியாவது பிரச்சனைய கிளப்பிட்டே இருக்கணும். அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. எல்லாரும் தெளிவா இருக்கோம். அண்ணாமலையினால ஒரு பிரச்சனையும் எனக்கு கிடையாது. அவர் ஒரு சீசன்டு போலீஸ்மேன் மட்டும் இல்ல, சீசன்டு பாலிட்டிஷியன். எப்போ நிக்கணுன்றத விட, எப்ப நிக்கக்கூடாது அப்படின்ற முடிவும் அவர் எடுக்கக்கூடிய தகுதியானவர். அதை என்ன பொறுத்தவரைக்கும் வருங்கால சந்ததியினர், இனி வர அடுத்த தலைமுறை இருக்காங்க இளைஞர்கள். இத பார்த்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். அரசியல்ல போனா எம்எல்ஏ, எம்பி கோடிக்கணக்கான பணம், 1000 கோடி இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்க மத்தியில மத்தியில வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அரசியல்ல இருக்காரு. அதையும் நம்ம பார்த்துக்கணும்.